ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கிற ஃபுல் அல்டிமேட் ஸ்பின்னில் நமக்கு செம லக் கிடச்சிருக்குது. அது எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள், காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டெய்லி ஸ்பின்ஸ்லாம் பண்ணி ஃபன் பண்ணலாம். கட்டி விட்டு தாறுமாறு, கட்டி உள்ள யாரு பாரு. கட்டி விட்டா தாறுமாறு, கட்டி உள்ளே யாரு பார். ஓகே, க்ரோஸாக எடுக்கிறதுக்காக நம்ம இதை ஸ்பின் பண்ணி ஆகணும். இந்த கருமத்தையும் ஸ்பின் பண்ணணும். நேற்று நைட்டு என் கனவுல குரோஸாக கிடச்சிது, அதனால இங்கே ஒரு ஸ்பின் பண்ணி போகும். அப்புறம் இந்த போனஸ் ஆர்பி இந்த சீசன் செம சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பக்கி ஸ்கின்னு அந்த P90 வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா டெய்லி மிஷின் மட்டும் முடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் ஃபுல்லாக முடிக்க முடியாது, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடும், பார்த்துக்கோங்க. வாங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அல்டிமேட் ஸ்பின்குள்ளே போயிடலாம். இது அது இல்ல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நக்கி எடுக்கிறானே, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாரி, லியோ தாஸ். ஏய், நல்லா இருக்குங்க. விஜயம்மா வேறு லெவல் கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா நம்ம கிரேட் கிரிகாலனோட அல்டிமேட் செட் மாதிரி தான் இருக்குது இது. நம்ம ஃபுல் அல்டிமேட் செட்டுன்றதை விட கிரேட் கிரிகாலன் அல்டிமேட் செட்டுன்னு சொல்லலாம். இனிமேல் எனக்கு லேடிஸ் கெட்டப்பே நல்லா தான் இருக்குது பாயோட. ஓ, மண்டையை வேறு மாற்றிக்கலாமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஆல்ரெடி 6 ஜெம் இருக்குது. அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த அல்டிமேட்டில் டெய்லி ஸ்பின் பண்ணேன் 10 UC 10 UCயாக. அப்புறம் ப்ரீ ஆர்டர் வந்து ஒரு 3 அல்டிமேட் செட்டாக நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். 3த்துக்குமே அப்படியே ஜெம் மாற்றி கொண்டு வந்தேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ நினச்சா அல்டிமேட் வாங்கலாம், ஆனால் அவ்வளோவா நல்லா இல்லை. இங்கே பாருங்களேன், நிற்கிறதும் ஒரே போஸ்ட்டு, அந்த பின்னாடி இருக்கிற போஸ்டர்லேயும் ஒரே போஸ்ட். ஆமாம், இதுக்கு அந்த M24 கன்று இல்லாமல் சும்மா ஹெட் பீஸ் வச்சுட்டு நிற்கிற போஸே சூப்பராக இருக்குது. என்னக்கா போஸ் இது? சி, நல்ல வேலை பெண்மணியாக போயிட்டீங்க. ஆனால் இருந்திருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை கழுவி ஊற்றிருப்பாங்க. எதுக்காக நான் இங்கே வந்தேன்? ஓ, இதில் எல்லாமே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மஜாவாக இருக்கா? அப்படியே வெளியே வந்துடுங்க. இது ஒன்று இருக்குது, வவுச்சர் ஃப்ரீ ஆர்டரில் வாங்கினது. இதை மட்டும் போட்டு பார்ப்போம். இன்னைக்கு சூப்பருங்க. வாவ்,
ஒரு பெரிய ஜம்மு. ஓகே, ஒரு பெரிய ஜம்மு கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு மொதல் வாவ். இருங்க, இதில் அமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சில்லறைய சதுர வர்றீங்களேம்மா. அல்டிமேட். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உலகிலெங்கும் காணாத அல்டிமேட் பேக் பேக். இதோ உங்கள் பிஜிஎம்ஐயில். என்னங்க, ஒரு ஸ்பைடர் மட்டும் தானேங்க ஓடுது. அதையே ஒரு சுடிதார் போட்டு மறைச்சிட்டாலே எல்லாத்தையும். ஏய், அது தூக்கி அன்றைக்கு போடுமா. ஏதோ மாறினுச்சு. கீழே இருக்காரு, ஸ்பைடர் நெஞ்சில் ஊறுது, மேலே போயிட்டாரு. என்ன அது? ஏய் இல்லையே, ரொம்ப புரியலையே. அனுப்புங்கயா. இதில் ஸ்டாண்டிங் போஸ் பார்த்துட்டோம். வாவ், ஸ்டாண்டிங் போஸ் தெரியும் நமக்கு. கிரேட் வர மாதிரி, பட் நாக்க போட்டு நக்கி எடுக்குது. ஓகே, ஓகே, பர்பிள் குசு விடுது. இது இப்போ எல்லா கண்லேயும் கொண்டு வந்துட்டானுங்க. ஓகே தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட் எடுக்கலாமா இல்லை இன்னும் 2 அல்டிமேட்டுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் வரும்னு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அதனால் அதுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக செட் எடுத்துக்கலாமா இல்லை இதில் எதாவது வாங்கலாமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கலாம். ஓகே, பை பாய்.